Hi students, இன்னைக்கு நம்ம class 11 maths 3rd chapter trigonometry exercise 3.5 ல 5th sum பார்ப்போம் இந்த வீடியோல. sin 4 alpha is equal to 4 tan alpha into 1 minus tan square alpha by 1 plus tan square alpha to the whole square. இதுதான் proof பண்ணணும். ஓகேவா, நம்ம இப்போ LHS எடுத்துக்குவோம். இதுவும் important sum. So sin 4 alpha வை எப்படி பிரிக்கலாம்? நம்ம sin 4 alpha வை sin 2 into 2 alpha ன்னு பிரிக்கிறேன். ஓகேவா, 2 into 2 alpha ன்னு பிரிச்சுக்கிறேன். இப்போ sin 2a ஃபார்முலா வந்துடும் நமக்கு. இது sin 2a வந்து tanல ஃபார்முலா என்ன நமக்கு? sin 2a வந்து tanல ஃபார்முலா வந்து 2 tan a by 1 plus tan square a. ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இது ஃபுல்லாக ஏ. ஓகேவா, இது ஃபுல்லாக நமக்கு ஏன்னு எடுத்துக்க போகிறோம். இது 2 into a. ஓகே, கரெக்டாக ஃபாலோ பண்ணி போடுங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இப்போது இது எப்படி போட போகிறோம்? 2 tan a. அப்போ 2 tan 2a, சரி, 2 alpha. ஓகே, divided by 1 plus tan square 2 alpha. ஓகேவா, இப்போ இது முடிச்சாச்சு. இப்போ tan 2a, tan 2a க்கு ஃபார்முலா எழுதலாம் நம்ம. tan 2a க்கு ஃபார்முலா 2 tan a by 1 minus tan square a 1 minus tan square a. இது tan 2a ஃபார்முலா. ஸோ அப்போ அது இங்கே எழுதுவோம். இஸ் ஈக்குவல் டு இந்த 2 ஆல்ரெடி இருக்கு. இப்போ 2 tan a tan alpha by 1 minus tan square a. இதுக்கு மட்டும்தான் ஃபார்முலா எழுதுகிறோம் நம்ம. 1 minus tan square alpha. மேலே நியூமரேட்டர் முடிஞ்சது, கீழே டினாமினேட்டர் அப்படியே தான் இருக்கும். 1 plus tan square 2 alpha. அப்போது அதுக்கும் ஃபார்முலா எழுதும்போது 1 அப்படியே வச்சுக்கோங்க. 1 plus tan square 2 alpha இருக்கு இல்லையா, tan 2aக்கு ஃபார்முலா எழுதுருங்க அங்கேயே. 2 tan a tan alpha by 1 minus tan square alpha to the whole square. ஓகேவா, இப்போ இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 4 tan alpha by 1 minus tan square alpha divided by, இப்போ இது LCM எடுக்கணும் இல்லையா, 1 minus tan square alpha to the whole square. அங்கே LCM பண்ணும்போது 1 minus tan square alpha to the whole square LCM பண்ணிட்டேன் நான். இங்கே பண்ணும்போது ஸ்கொயர் பண்ணும்போது 4 tan square alpha by 1 minus tan square alpha to the whole square. இந்த ஸ்கொயரை மறந்துடாதீங்க. இப்போ ரெசிப்ரோக்கல் பண்ணி போடுவோம் நம்ம. 4 tan alpha by 1 minus tan square alpha into 1 minus tan square alpha to the whole square by 1 minus tan square alpha to the whole square plus 4 tan square alpha. இப்படி தான் கிடைச்சிருக்கு இல்லையா நமக்கு. இப்போ இதை கேன்சல் பண்ணிடலாம் நம்ம. இது கேன்சல் ஆகிடும், இது ஒரு பவர் கேன்சல் ஆகிடும். இங்கே என்ன பண்ண போகிறோன்னா a minus b the whole square ஃபார்முலா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. அப்போ a ஸ்கொயர் minus 2 tan square alpha plus tan power 4 alpha
ப்ளஸ் 4 tan ஸ்கொயர் ஆல்ஃபா. ஓகேவா, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு 1 ப்ளஸ் 2 tan ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் இது வந்து tan ஸ்கொயர் ஆல்ஃபா டு த ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஓகேவா, இப்போ இது பாருங்கள், இது எப்படி இருக்குது, ஏ ஸ்கொயர் இது ஸ்கொயர் போட்டுக்கலாம் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் வந்துடுமா? இது எப்படி போடலாம் எழுதிடுறேன் நான். நீங்கள் 4 tan ஆல்ஃபா கீழே இருக்கிறத கேன்சல் பண்ணிட்டோம். நம்ம மேலே வந்து 1 மைனஸ் tan ஸ்கொயர் ஆல்ஃபா, கீழே 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 tan ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் tan ஸ்கொயர் ஆல்ஃபா டு த ஹோல் ஸ்கொயர். ஸோ இது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் வந்துடும். therefore 4 tan ஆல்ஃபா into 1 minus tan square alpha by 1 plus tan square alpha to the whole square. So இதை தானே நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. எஸ், அப்போ sin 4a sin 4 alpha is equal to 4 tan alpha into 1 minus tan square alpha by 1 plus tan square alpha to the whole square, which is equal to RHS. Hence proved. ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்தாச்சு. ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும், கரெக்டாக பார்த்து போட்டிங்கன்னா வந்துடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடவும் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.